ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நீங்க ஒரு ப்ரொடியூசரா மாறி இருக்கீங்க. என்ன காரணம்? வித் லவ், அபிஷன், அனஸ்வரா. Actually, it's been a very long time and I missed being a producer. But in our personal life, எனக்கு கொஞ்சம் priority ஆயிடுச்சு. So அது தவிர there was no particular reason. But also production வரணும்னா சிலது அமையணும். நான் நிறைய கத்துக்கிட்டேன் in between. Of course, இண்டஸ்ட்ரியிலே பிறந்து வளர்ந்தா கூட ஃப்ளோரில் இறங்கி ஒர்க் பண்ணுறது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபீலிங். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு ஜஸ்ட் முன்னாடி தம்பியும் நானும் ரொம்ப வருஷமாக தெரியுங்க எங்களுக்கு. பட் ஆல்வேஸ் டச்சில் இருந்திருப்போம். பட் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு ஜஸ்ட் பிஃபோர் தட் meet பண்ணி we started discussing. So at that time I felt things were coming together and again எல்லாம் சேர்ந்து வரும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஒரு கரெக்டான சப்ஜெக்ட் எங்களுக்கு அமைஞ்சிச்சு அண்ட் மதனுக்கு அபி காஸ்ட் பண்ணோன்னு இருந்துச்சு. and like I said I felt he was the apt hero. So I think ஆனா மதனா சொல்றதுக்கு முன்னாடியே மேம் வந்து அபி நீங்க நடிக்கணும்னு மேம் சொல்லிட்டாங்க. சொன்னேங்க நான் ஃபர்ஸ்ட் அபி ஃப்ரேம்ல பார்த்த உடனே I knew he was an actor and he's a star actually, actor kami under word, he definitely a star. So then Thambi and I spoke and things came together and we said done. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல படம் எடுப்போம், நல்ல டேலண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள கொண்டு வருவோம். let us begin launching Abhishan as a hero. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆன ஜேர்னி தான் இது. இப்போ ஸ்டார்ட்க்கு அப்புறம் பிரேக் இருக்காதுங்க. ஆக்டிவா என்ன தம்பி சொல்றீங்க? ஆக்டிவா அடிச்சிட்டு இருக்க போறோம். எனக்கு தெரிஞ்ச அறிஞர் அண்ணா கலைஞருக்கு அப்புறம் அதிக முறை தம்பின்னு சொன்னவங்க இவ்வளவுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வார்த்தைக்கு தம்பி தம்பி தம்பின்னும் போது எனக்கு பயங்கர அந்த ஒரு ஞாபகம். அவரும் அதுக்கேற்ற மாதிரி அக்கா அக்கான்னு தம்பி அக்கா என்ன யாரும் என்கிட்ட பேசினாலும் டே அக்காட்ட சொல்லிட்டீங்களாடா, அக்காட்ட கேட்டீங்களா, அக்கா காமிச்சிட்டீங்களா, அக்கா பார்த்துட்டாங்களா, அக்கா என்ன சொன்னாங்க? எனக்கு ஆக்சுவலா இது இட்ஸ் சோ ஃபன்னி. நீங்கலாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கான்ஷியஸ் ஆகுறேன். அதுக்கு அப்படி மாறாது தம்பி அது. ஏன்னா ஒரு மீட்டிங் இருந்துச்சு எங்களுக்கு ஒரு 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 ஃபேமஸ் ஸ்டாரோட, ஐம் நாட் மென்ஷன் ஹிஸ் நேம். அண்ட் அந்த ஒரு மீட்டிங் ஃபுல்லா நான் தம்பி தம்பின்னு பேசிட்டு இருந்தேன். தான் ஞாபகம் இருக்கா தம்பி உங்களுக்கு? மீட்டிங் முடிச்சு அவர் கிளம்புறாரு, எல்லாருக்கும் ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணிட்டு தம்பி கை கொடுத்துட்டு தம்பி தம்பின்றாங்க. உங்க பேர் என்னங்க? உங்க பேரு தம்பி நினைச்சுக்க போறாங்க, சின்ன தம்பி மாதிரி நினைச்சுக்க போறாங்கலாம். சரி, இப்போ நீங்க அத்தனாடி உங்களை அக்கான்னு கூப்பிடுறீங்களே, இவங்க வந்து பார்க்க ரொம்ப சாஃப்டான அக்காவா இருக்காங்க. எப்போ சொர்ண அக்காவா மாறும்? என்கிட்ட மாற மாட்டாங்க. இல்ல ஜெனரலா ஷூட்டிங் ஸ்பாட்லயோ இல்ல ஏதாவது அவங்களுக்கும் டென்ஷன் இருக்கும்ல, இவ்வளவு ப்ரொடக்ஷன் பார்க்க ஹேண்டில் பண்ணிடுவாங்க கரெக்டா. சும்மா சொர்ணாக்காவா எல்லாம் மாற மாட்டாங்க. அவங்களோட அதிகபட்ச கோவம் என்ன தெரியுமா? தம்பி என்னது இது, அவ்வளவுதான். இல்ல அவங்க அந்த மாதிரி ஆகவே மாட்டாங்க. நாங்க வந்து மேம் ஏதோ சொல்லிட்டு போறாங்கன்னு சொல்லி ஃப்ரீ ஆடுவோம். டேய் மேம் கோவம் வந்தாங்களா? எங்களுக்கு தெரியாது, சொல்லவே இல்லை. இதான் எக்ஸ்ட்ரீமா சொல்றது. அப்படியா? இல்ல இல்ல அது உள்ள இருக்கும். பட் I probably learned what's the point. எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? ரொம்ப கோவமா? நான் சொன்னேன் இதான் ரியாக்ஷன். அவ்வளவுதான் ரியாக்ஷன். படையப்பாக்கு நாங்க அக்கா எல்லாம் தான் நம்ம தான் அந்த படையப்பாவோட அந்த இது பண்ணோம். அப்போ சார் வந்து சாருக்கு எல்லாம் டக் 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 டக்னு நடக்கணும். எங்களுக்கு அது அந்த ஸ்பீடு நமக்கு வரல. அப்போ அக்கா வந்து தம்பி அப்பா கேட்குறாங்க உடனே பண்ணுங்க அக்கா, ஒரு half an hour நோ தம்பி என்ன தம்பி இது, இவ்வளோதான் அவங்களோட அதிகபட்ச கோவம். அதுக்கப்புறம் அது ஒரு half an hour 40 minutes அதை கொடுத்து பண்ணிட்டோம். அவங்க நினச்சிருந்த அந்த இடத்துல என்னது இது என்ன டீம் அதே இருந்திருக்கலாம், அதெல்லாம் செய்ய மாட்டாங்க.